நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பட்டாணி புலாவ் தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டாக எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப 3, 4 எத்தனை பச்சை மிளகானாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, பாருங்கள் இந்த அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைப்படலைனா லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த உலக்கில் ஒரு உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது பாஸ்மதி அரிசி இல்லை நம்ம நார்மலாக சோறு பொங்குற அரிசி எதுலனாலுமே இந்த பட்டாணி புலாவ் பண்ணலாம். நான் ஒரு உலக்கு அரிசிக்கு 3/4 உலக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக நெய் ஊற்றி கூட செய்யலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரும்போதே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சுக்கலாம். இது வற்றி வர டைமில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் அரிசி எடுத்த அதே உலக்கு, ஒரு உலக்கு அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 சில் அளவு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி எடுத்தேன். 1 கப் அளவு தேங்காய் பால் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி எந்த அளவு அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பட்டாணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். பட்டாணியை ஒரு 2 நிமிஷம் நல்லா மசால் கூட மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசியில் புலாவ் செய்கிறதுனால 1 உலக்கு அரிசினா அதுக்கு 2 உலக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 1 உலக்கு அரிசி 3/4 உலக்கு பட்டாணி மொத்தம் 1.25 உலக்கு அளவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு 2.25 அளவு தண்ணி சேர்க்கணும். அதில் 1 உலக்கு தேங்காய் பாலாக சேர்த்தாச்சு. இன்னும் 1.25 அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா அளவுகளையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்து வந்ததும் நாம் 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் நான் ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வைக்கலை.
கரெக்டாக ஊறுற அளவு தான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்கன்னா 1 கப் அரிசி 1/2 கப் பட்டாணி எடுத்திருக்கீங்கன்னா 2 கப் தண்ணி சேர்க்கணும். இதுவே நீங்கள் டெய்லி சாதம் வைக்கிற அரிசியில் பண்ணிங்கன்னா 1 கப் அரிசி 1/2 கப் பட்டாணி எடுத்திங்கன்னா அதுக்கு 3.5 கப் அளவு தண்ணி வைக்கணும். பட்டாணி 1/2 கப்னா அதுக்கு 1/2 கப் தண்ணியும் 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2வது விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கரில் எத்தனை விசில் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நாம் உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு சட்டியில் 2 டம்ளர் அளவு தண்ணி சூடு பண்ணி அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு. ஒரு 70% வெந்து வந்தால் போதும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த கரண்டி வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல திக்காக ஆனால் உடையிற மாதிரி இருக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அதை ஸ்பூன் வச்சு நடுவில் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் திக்காக இருந்து உடையணும். ரொம்ப மையாக வேக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு 7 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது நல்லா ஆறி வந்ததும் இதில் தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு அளவை பொறுத்து தேவைக்கேற்ப உப்பு மற்ற மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நாம் புலாவ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் புலாவ் நல்லா உதிரியாக அடிப்பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போது குக்கர் ஓப்பன் பண்ண உடனே கரண்டி வச்சு ரஃப்பாக எடுத்து விடாமல் மெதுவாக அப்படி எல்லா பக்கமும் இருக்கிறத எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் சீரக சம்பா அரிசியில் இந்த மாதிரி பட்டாணி புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். நமக்கு சூப்பரான டேஸ்டான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நாம் 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். மசால் வாசனையெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கணும். இதை ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சு கரண்டி வச்சு வதக்கி விட்டுட்டு அப்புறம் 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப 1 நிமிஷம் ஓப்பனாகவே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இந்த உருளைக்கிழங்கு மசால் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்ததுனால ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிரும். நல்ல சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும். இந்த பட்டாணி புலாவ் கூட உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டான பட்டாணி புலாவ் அண்டு உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிற இந்த பட்டாணி புலாவ் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.